Namaskaram. Brindavan Japam Vidyashram brings lecture by Professor Uve Gomatam Seshadri Ramkumar Swamin. Life skills from Tamil Bhakti poetry. இந்த மடலிலிருந்து உயர்ந்த காமம், கண்ணனுடைய காமத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதில் வாழ்க்கை தத்துவம் அமைஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே ஒரு சாஸ்திரம்தான். அது பக்தி ரூபமாக வெளிப்படுறது. ஏதோ ஏதோ ஒரு ஆழ்வார் தானான தன்மையிலோ பெண்ணான தன்மையிலோ இறைவனிடத்தில் பக்தி செலுத்தி அபியுதயா நிஸ்ரேயஸ்னு ரெண்டு இருக்கு. வாட் இஸ் த கோல் இன் லைஃப்? காணாதர் சொல்ற கிம் தர்மம். தர்மம்னா என்ன? அபியுதயா நிஸ்ரேய பிராப்தி சா தர்மா. இந்த வாழ்க்கையில சுகம், அது ரொம்ப முக்கியம். அடுத்தப்புறம் இந்த வாழ்க்கை சுகத்தை வைத்து வாழ்க்கையை நல்லபடியா நடத்தினோம்னா அங்கேயும் சுகம். அதுக்கு பேரு நிஸ்ரேயஸ். நமக்கு என்ன சுகம்? தர்மத்துல நிலை நிற்கணும். தர்மத்துல நிலை நின்னப்புறம் இந்த தர்மம் என்ன சொல்றது? இந்த ஆத்மா அவனுக்கு அடிமை. பிரித்யஹா வயம், நம்மெல்லாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். வயம் பிரேஷ்யா பவான் பர்த்துஹு. குஹப்பெருமாள் சொல்றான், வயம் பிரேஷ்ய, நாங்க எல்லாம் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கிம் கரவாணி இதி, கிம் கரவாணி என்று கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். நீயே எங்களுக்கு தலைவன். பர்த்தான்னா தலைவன் அர்த்தம். அப்புறம் பேச்சு வழக்கில் பர்த்தான்னா கணவன் வந்துடுச்சு. ஆனா இந்த மடல் என்பது காமத்தை சொல்றது அல்ல, சாதாரணமான காமத்தை சொல்லுவது அல்ல, உயர்ந்ததான காமம். இந்த வாழ்க்கையில 3 புருஷார்த்தம், அதுல உயர்ந்தது கண்டெக்ஸ்டுவலி பார்க்கணும். அதுல உயர்ந்ததானது காமம், கொச்சையான காமம் அல்ல, உயர்ந்த காமம். ஏன்னா எம்பெருமான் அதை தான் நமக்கு காட்டுறான். லைஃப்ல என்ன வேணும்? முதல்ல அன்டிசீட்ஃபுல் பக்தி, அன்டிசீட்ஃபுல் பிரேமா. சும்மா ஏனோ தானோன்னு பிரேம கூடாது. அப்படி இருந்தா குடும்பங்களானது பிரியும். இந்த மாதிரி உயர்ந்த வாழ்க்கை தத்துவத்தை தான் மடல் சொல்றது. அப்படி உயர்ந்த பிரேம, விசேஷ பிரேமா, அதை பார்த்தோம். இன்னொன்னு உயர்ந்த குணம், வாழ்க்கையை நடத்தணும். எல்லா ரகங்களையும் துக்கம் இருக்கு. துக்கம் இல்லாத ஆகமே கிடையாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இதுதான் நியமம். சொல்றது ஈஸியா இருக்கலாம்னு நினைச்சுப்பேன், இதுதான் வாழ்க்கை. காலப்போக்கிலே அந்த வடுக்கள் எல்லாம் மறையும். அதுவும் தான் நியதி. இந்த சக்கரமானது சுத்தின்ண்டே இருக்கு. முன்ன நடந்தது இப்ப வரும் போகும். டைம் இஸ் அ ஃபிளாட் சர்க்கிள்னு சொல்றோமே, அடாஜ். அதுதான் அப்படி இருக்கிறச்சே மடல்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கையை நடத்தணும். அடியனுக்குமே நிறைய துக்கங்கள், ஆனா அந்த கடமை பாருங்க. 9 மணிக்கு மடல் சிறிய திருமடல் அனுசந்தானம்னா சிறிய திருமடல் அனுசந்தானம் பண்ணத்தான் பண்ணணும். அதுதான் வாழ்க்கை. இதை உணர்த்துவது தான் மடல். ஏதோ சும்மா 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடிட்டு போயிட்டா அது பக்தி கிரந்தம். எம்பெருமான் முன்னாடி தாளத்தை வச்சுண்டு வடக்கையில மதுர கவியும் இடது கையில நாதமணிகளையும் வச்சுன்னு பாடுறது அது ஒரு வகை. அது வேணும், அதுவல்ல குறிக்கோள். இதுல என்ன சொல்லியிருக்கு? அதான் சாஸ்திரம். இதுல என்ன சொல்லியிருக்கு? வாழ்க்கை என்பது நாம் நினைத்தது நடக்காது. வல்லையே, திருவழுக்கூற்றறிக்கையிலே குடந்தை நாயகன் வருவான் என்று நினைத்து வரல. ஆனா ஆழ்வார் விட்டாரா? தானான தன்மையில பாடினா அவனை நெகிழ் வைக்க முடியல. அதனால பெண் தன்மை எடுத்து உலகத்துல பண்ணக்கூடாது என்ற நிலைமை இருந்தாலும் அதையான பண்ணுவோம், அப்படியான அவனை அடைவோம் என்ற டிட்டர்மினேஷன், அதுதான் ஒருத்தருக்கு வேணும். முதல்ல பிரீத்தி வைக்கணும்.
கொச்சையான பொருள்களிலே பிரீத்தி வைக்கக்கூடாது. இது சொல்லுவது எளிது, சொல்லுவது யாருக்கும் எளிதாம். சொல்லிய வண்ணம் செயல். தமிழ் முதல் வாழ்க்கை நயம் லைஃப் ஸ்கில் என்ன சொல்லி கொடுத்துருது? பி அட்டாச்ட் பட் பி ட்ரூத்ஃபுல் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். ரொம்ப வேணும், அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப வேணும். கணவன் மனைவிக்குள்ள, உற்றார் உறவினரிடத்துல ட்ரூத்ஃபுல், அது பார்த்தோம். அப்புறம் வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்கத்தான் இருக்கும், அதை கடந்து போகணும். படுத்துட்டே இருக்கக்கூடாது. சரி, எனக்கு போயிட்டா, எங்காத்துல யாரோ பரமபதம் அடைந்தனர், இறைவன் அடி சேர்ந்தார், அதையே நினைச்சுட்டும் இருக்கப்படாது. கடமையை பண்ணணும், அவர்கள் விட்டு சென்ற கடமை. இததான் அதுக்கு என்ன வேணும்? ஒரு துணிவு வரணும். 6 மணிக்கு உதயம் ஆச்சுன்னா 6 மணிக்கு அன்னைக்கு எழுந்து முடியலனாலும் 6:30 மணிக்கான எழுந்துக்கணும். அப்படியான அந்த டிட்டர்மினேஷன், அதை சம்ஸ்கிருதத்துல திருப்தின்றோம். இததான் ஆழ்வார் பெண்ணிலைமை எடுத்து சொல்றார். சும்மா ஏதோ மடலை பாடிட்டு 185 வரின்னு மட்டும் இல்ல, இது உயர்ந்த சாஸ்திரம். அந்த டிட்டர்மினேஷனை சொல்றது பாருங்க. எவ்வளவு மேதாவிலாசம் இருந்தால், எவ்வளவு நுண்மான் நுழைப்புலம் இருந்தால், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை வெள்ளிக்கிழமை பாட்டுன்னு வச்சிருக்கோம். அதாவது வெள்ளிக்கிழமைகளாவது இதை அனுசந்தானம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையானது 80 வயசு இருக்கு, அஷீதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 80 வயசுல ஒரு தரமான யாரானா இந்த மடலுக்கு அர்த்தம் சொல்வாளா? எங்கேயாவது ஒரு கோவில்லையோ, ஒரு பஜனை மடத்திலையோ, ஒரு கோஷ்டி நடக்கிறச்சே யாராவது மடலை சொன்னா நமக்கு அவகாசம் இருந்து, அது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த காலத்துல, நமக்கு அவகாசம் இருந்து மடல்ல வந்தா மடல் மேலெழுந்த வாரியாக அர்த்தம் ஆரோ சொல்றார் ஒரு ஸ்ரீமான். அப்புறம் அதுல ஒரு அபிருச்சி ஏற்பட்டு சம்பிரதாயமே ராகத்தை பொறுத்து, இது புதன்கிழமை போய் ஒரு இடத்துல உட்காந்து கிரந்தத்தை படிக்கணுமோ, புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போகணுமோ, அல்லது வெள்ளிக்கிழமை கட்டாயம் போகணுமோன்னு வைக்கல நம்ம மதத்துல. ராகத்துக்கு அடிப்படையாக அவர்கள் விருப்பம் போல விட்டாச்சு. டெமோக்ரஸி இன் ஆக்ஷன். இருந்தாலும் 40 வயசுலேருந்து 80 வயசு வச்சுக்கோங்க, வேண்டாம் 50 வயசு. நம்ம குரூப் 50 வயசுலேருந்து 80 வயசுல இருக்க இந்த 30 வருடம், 50 வயசு போயிடுச்சு. ஆனா இந்த 30 வருடம் தான் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சின்ன வயசு, எல்லாம் போச்சு. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து மிட்டேன், பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், கரிசேர் கனமாமுகில் வெங்கடவா அடியேன் வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருளே அருளே கொண்டருளே ஆட்கொண்டருளே அடியேனை ஆட்கொண்டருளே. இந்த 30 வருடம் நமக்கு புத்தி தெளிஞ்சுடுச்சு. ஓரளவு வித்தத்திலையும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இண்டிபெண்டன்சி வந்துடுத்து. கிரீன் கார்டு வாங்குற பிரச்சனை இல்லை, சிட்டிசன்ஷிப் வாங்குற பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் எம்பெருமான இடத்துல படிக்கிறோம். சரி, மேலெழுந்த வாரியாக சந்தைக்கு போகிறோம், வார்த்தை படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் யாராவது ஒருத்தர் எதேர்ச்சியாக, அதுவும் அவன் பண்ணுறது தான், இப்படி ஒரு இடத்துல திருமடலையோ ஒரு இடத்துல கீதையோ சொன்னா, பாகவதமோ சொன்னா போய் உக்காந்துக்கிறோம். அப்புறம் தான் இருக்கு the third phase is to ponder what is in it. யாரோ ஒரு திருமங்கை மன்னன் பாடிட்டு போயிட்டான், நானும் ஏதோ சொல்லின்னு போறேன். சரி, இதை வெள்ளிக்கிழமை சொல்லணும்னு வச்சிருக்கா. அப்புறம் வசந்த நவராத்திரியிலையும், இந்த வசந்த நவராத்திரியில இதை சொல்லுங்கோ. சரி, இது எதையோ ஒன்று பிரக்கிரியா சொல்லணும்னா அப்படி இல்லை. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா டிட்டர்மினேஷன், திருப்தி. ராமரை மாதிரி கஷ்டப்பட்டவா யாருமே இல்லை. சிரம் துக்கஸ்ய பாபியோ கம்யதாம் அர்த்த சித்தையே. ராமாயணத்தை ஏன் படிக்கணும்? ராமர் சொல்றார் 2 இடத்துல. சிரம் துக்கஸ்ய ராமர் சொல்றார், நினைச்சு பாருங்க, இதுதான் ராமாயணம், இதுதான் மடல். சிரம் துக்கஸ்ய பாபியோ கம்யதாம் அர்த்த சித்தையே. இதுக்கு மேல லைஃப் ஸ்கில் கிடையவே கிடையாது. பெரிய பெரிய லைஃப் ஸ்கில்ல பட்டம் வாங்கினாலும் ஒரு வரி. அதுவும் வால்மீகி என்ன பண்றார், சில இடங்களில் தான் புனருக்தி அப்பியவாயம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. திருப்பி திருப்பி சொன்னதை சொல்லக்கூடாது. ஆனால் எப்ப சொல்லலாம்?
அதனால மக்களுக்கு பயன் விளைந்து அர்த்த காம்பீரியம் இருந்தா சொல்லலாம். எத்தனை பேர் ஸ்ரீராமாயணம் இப்படி படிக்கிறோம் தெரியல. 4 அல்லது 5 ஸ்லோகங்கள் தான். அதுல முக்கியமாக 3 ஸ்லோகங்கள் எல்லாமே லைஃப் ஸ்கில்லை சொல்லக்கூடிய வாழ்வு முறை நயத்தை சொல்லும் இடத்தில தான் வால்மீகி 2 தரம் சொல்றார். அத முதல்ல சொல்லக்கூடிய இடம் அயோத்தியா காண்டம். எடுத்து பாருங்க. அயோத்தியா காண்டம் 40வது சர்க்கம் 50வது சர்க்கம். மக்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. ராமர் என்கின்ற பரமாத்மா விட்டுட்டு போயிட்டான். ஒரு அகத்திலே யாரோ ஒருவர் பரமபதம் எழுந்தா போயிட்டா. ஆனா எழுந்துக்கணும். அதே மாதிரி ராமன் என்கின்ற பரமாத்மா அயோத்தியாவை விட்டு செல்கின்ற பொழுது உயிரே போயிடுத்து மக்களுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சாயரட்சையில அயோத்தியால திருவிளக்கே ஏற்ற மாட்டாளாம். எல்லாரும் நந்தி கிராமத்துக்கு போயிடுறா. அப்போ ஊரே இருட்டடிச்சு போச்சு. அப்போ ஆத்மாவே இல்லை. அப்ப ராமர் சொல்ற, ஐயோ ஜனங்களே, இப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது வாழ வேணும். துக்கத்தை நீடிக்க கூடாது. அதான் மடல். பெருமாள் வரல வரல வரலன்னு எழுக்கூற்று இருக்கலையே துக்கம். ஆழ்வார் உடலையே டிட்டர்மைண்ட் திருதி. என்ன நல்ல முத்து தெரித்தா மாதிரி வார்த்தை. சிரம் துக்கஸ்ய பாபியோ. சிரம்னா நீடிக்கிறது. துக்கத்தை நீடிக்காத, அது பாவம். ராமர் சொல்றார். ராங் டூயிங்னு கூட சொல்லல, அஸ்ரேஷ்ட காரியம்னு கூட சொல்லல, பாப்போம். ரொம்ப முக்கியம் வேணும். நமக்கே உடல் நல்ல சரியில்லை, அகத்துல யாருக்கோ சரியில்லை, பரமபதம் வழிகுந்தம் அடைவது மன்னவர் விதி. துக்கப்படக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவத்திலேயோ சனாதன தர்மத்திலேயோ துக்கப்படாது. ஏன் ராமாயணம் சொல்றது, மடல் காட்டுறது. சரி, அவர் விட்டு சென்ற பணியை செய்யணும். உயர்ந்த ஸ்ரீமான் பார்த்தசாரதி என்ன பணியை விட்டு போனாரோ அனைவரும் செய்யணும். சிரம் துக்கஸ்ய பாபியோ கம்யதாம் அர்த்த சித்தையே. ஏ முட்டாள் மக்களே, நான் போயிட்டேன்னு நினைச்சு வருந்தாதீங்கோ. அயோத்தியாவை விட்டு போயிட்டேன்னு நினைச்சு வருந்தாதீங்கோ. கம்யதாம் அர்த்த சித்தையே. போய் உன் வேலையை பாரு. கம்யதாம் திருப்பி போ. அர்த்த சித்தையே, என்ன உனக்கு இடப்பட்ட கட்டளையோ கடமையோ செய். இதே வாழ்க்கை நயத்தை பிராட்டி சொல்றா அனுமானிடத்துல, திருவடி இடத்துல. அட ஏன் நீ உயிர் தரிச்சுட்டு இருக்க? மக்களே ஒன்னு சொல்றேன் கேளுங்கோ. வேதமானது ஒரு மனுஷனுக்கு 100 வயசுன்னு சொல்லியிருக்கு. இந்த 100 வயசுல, இப்ப நம்ம சொன்ன கதை தான், 100 வயசுல ஏதாவது ஒரு நாள், அதுதான் டிட்டர்மினேஷன், ஹோப். ஏதாவது ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும் நினைச்சு ஜீவனை தரி கேக்குறா. அதே மாதிரி சுமந்திரரே ரதத்தை சீக்கிரம் ஓட்டுங்கோ, அப்பா நான் இருக்க அப்பாக்கு இன்னும் துக்கம் ஆகும், நாமளே அந்த துக்கத்தை அதிகரிக்க கூடாதுன்னு 40வது சர்க்கத்துல சொன்னவர். ஜனங்கள்லாம் பின்னாடி தொடர்ந்து நிறுத்தும். 50வது சர்க்கத்துல திருப்பியும் இதை புனருக்தியா சொல்றார். இது தோஷம் இல்லை. ஏன்னா நான் மக்களுக்கு இப்படியானா புரியுமான்னு சொல்ற. அதே மாதிரி சுந்தரகாண்டத்திலே பிராட்டியின் திருவாக்கு, மாருதியே ஒரு சமயம் எனக்கு இந்த ஆத்மஹத்தையா பண்ணிக்கணும்னு தோணித்து, இருந்தாலும் எம்பெருமான் நன்மை வந்து காப்பான் என்கின்ற அந்த விசுவாசத்தினால நான் தரிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எங்க ஆத்துல சதானந்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கார், மனுஷன் 100 வயசு வாழ்ந்தா 30 வருஷம் போல வாழ்ந்தவாளும் இல்லை தாழ்ந்தவாளும் இல்லைன்றோம். அதை விட்டுருவோம், தாழ்ந்தவாளை விட்டுருவோம். அப்படி ஏதாவது ஒரு நாள் நன்மை கிடைக்கும் விசுவாசம். கதையா சொல்லிட்டா பாருங்க. கல்யாணி பத காத்தேயம் லௌகிகி பிரதிபாதி மே ஏதே ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷ சதாதபி. கல்யாணி பத காத்தேயம், வழக்கு. காத்தேயம்னா பழமொழி. நல்ல சுபாஷிதம் இருக்கு. வாழ்க்கையில 100 வயசு வாழ்ந்தா அதுல அட்லீஸ்ட் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ எனக்கு நல்லது நடக்கும்னு பழங்காலத்து கதை சொல்லியிருக்கு. என் பாட்டி சொல்லியிருக்கா, தாத்தா சொல்லியிருக்கா, சதானந்தர் சொல்லி கொடுத்திருக்கார். அதனால நான் இருந்தேன். இல்லைன்னா மாருதி உன்னை பார்த்திருப்பேனா?
ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர பார்த்திவா. இந்த சொல் கேட்டிருப்பேனா? யார் மூலமா கேட்கிறேன்? நவவியாக்கரண பண்டிதன் மூலமா கேட்க முடியுமா? கல்யாணி பத காத்தேயம் லௌகிகி பிரதிபாதி மே ஏதே ஜீவந்தமானந்தௌ நரம் வருஷ சதாதபி. ஆச்சா, இதே வார்த்தை, இதே ஸ்லோகம், 32 அக்ஷரம். திருவடியானவர் சக்கரவர்த்தி திருமகன் வராருன்னு பரத்ராஜ ஆசிரமத்திலேருந்து நந்தி கிராமத்துக்கு போய் பரதாழ்வான் இடத்துல சொல்றார். அப்ப ஆச்சரியப்பட்டு போறார். வடவிருட்ச பாலும் ஆலம்பாலும் தரிச்சுண்டு அண்ணா மாதிரி இருக்கேளே, எதனால பண்ணேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? பரதனானவன் நந்தி கிராமத்துல வந்து சரணாகதி பண்றான். அப்ப மகா விஸ்வாசம். அதெல்லாம் போட்டோம். எப்படி தெரியும்னா, இதே ஏ மாருதியே தெரியாதா? எங்க அண்ணா தான் எனக்கு குரு. வசிஷ்டர் குலகுருவா இருந்தாலும் கத்துன்றதெல்லாம் எங்க அண்ணா தான். அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு இந்த பிராட்டி சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்றார். கல்யாணி பத காத்தேயம் லௌகிகி பிரதிபாதி மே ஏதே ஜீவந்தமானந்தௌ நரம் வருஷ சதாதபி. அதனால எப்படியும் நன்மை நடக்கும். எனக்கிட்ட காரியம் என்ன? எங்க அண்ணா எனக்கு என்ன சொன்னா? தர்மம் தவறாது, இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு. பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சத்ரு வரல. இதுதான் மடல்ல தெரியறது. என்ன சொல்றா? கடலன்ன காமத்தராயினும் எனக்கு அவன் மேல அதீதமான பிரீத்தி. அங்க போ, திருக்கோவலூரே, திருவரங்கமே, திருமோகூரேன்னு கூட்டு கூட்டு பார்த்தா கடைசியில வருவான். இந்த விசுவாசம் இல்லைன்னா அந்த 77 கண்ணி வந்திருக்குமா? நாக்கு வருமா? மனசு வருமா? துக்கமா இருந்தா என்ன பண்ண முடியும்? அவன் வரல, எப்படியான நான் அடைவேன். கானமா முதல்ல பாடுறேன். இத மக்களே கலிகாலத்துல 7ஆம் நூற்றாண்டு கலியன் 1300 வருஷத்துக்கு அப்புறம் புஷ்கர ஸ்தேத்திரம் கிரௌஞ்ச கண்டத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து ஸ்ரீமதி ஜெயந்தி பார்சாரதியோடைய எத்தனத்துல இத படிப்பா. ஒத்தொத்தருக்கும் வாழ்க்கை நயம், அடியேனுக்கும் நித்தியம். எனக்கு பிரௌடமான ஒரு விசுவாசம்னா 2 சம்ஸ்கிருத கிரந்தம் எடுத்தா ஸ்ரீராமாயணம் தான் அடியேனுக்கு. உபாசனா கிரந்தம் தமிழ்ல எடுத்தா அருளிச்செயல், சுவாமி மணமாள மாமுனிகளுடைய திருவாக்கு, உயர்ந்த தமிழ். இது 2 தான் உபாசனா கிரந்தமா வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது 2லயுமே பக்தி இருக்கு, சாஸ்திரம் இருக்கு. ஆனா வாழ்க்கை நன்னயத்தை தான் நூல் கொண்டு பார்க்கிறேன் இப்போ. அப்படி பார்த்தா இந்த திருதி தெரியறது. எது வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு. பர்வத இவா விசாச்சலிஹி இந்திர இவேஹ திருவத்திஷ்டா இஹ ராஷ்டமுதாரய இமம் இந்திரோ அதீதரத்து சொல்லிட்டு. அங்கேயும் பாருங்க, இந்த திருத்திய டிட்டர்மினேஷன் இன் லைஃப் சொல்றச்ச ஒரு வேதம் சொல்லல, இதே வார்த்தை. இதுதான் சொல்றேன். ராமாயணம் என்பது வேத உபபிராமணார்த்தம்னா இது ஒரு எக்ஸாம்பிள். பரீட்சையில கேள்வி கேட்கிற, ராமாயணத்தை ஏன் வேதத்தின் விளக்கம் என்று சொல்கிறீர்? இந்த வரி எழுதுங்க. ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல வருது. பர்வத இவா விசாச்சலிஹி, ஹவ் யூ நாட் சீன் ஹில்? வேதம் சொல்றது. நாம் செய்த பிழை. வேதத்துக்கு அர்த்தம் சொல்லாத விட்டது நாம் செய்த பிழை. பர்வத இவா விசாச்சலி, விசாச்சலிஹி வி அவிசாச்சலிஹி, நகராத ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸா இருக்கே ஏஜம் ஜனங்களே. அது சம்ஸ்கிருதம். வர்பை எப்படி வேணா போடுறோம், பொவட்டிக் லாங்குவேஜ். அதனால அப்படி வச்சுக்கோங்க. டோன்ட் யூ எவர் சீ ஹில்? மேருவை பார்க்கற, நாம பார்க்கறது இல்லை. இமாலயத்தை பார்க்கற, மலையை பார்க்கறியப்பா. மலை எப்படி திருடமா இருக்கு. பர்வத இவா விசாச்சலிஹி இந்திர இவேஹ திருவத்ருஷ்டா. இதே மாதிரிதான் இந்திரன் இருக்கான். 2 உதாரணம் கொடுக்குது. அவன் வந்து அடிக்கிறான், வித்ராசுரன் அடிக்கிறான், பானாசுரன் அடிக்கிறான், எல்லாம் திருப்பி அவன் வரான். டிட்டர்மினேஷன். இஹ ராஷ்டிரமுதா. அதே மாதிரி இந்த நாடும் நீயும் மக்களும். It is not how many times you fall down matters, it is how you get up.
மாடல் பாருங்க, எல்லாம் தூத்துறாளே, அலர் தூற்றினாலும் திட்றா, தோழி திட்றா, அம்மா திட்றா. அதுக்கு வரேன். ஆக வேதத்துல ரிக்வேதத்துல சொல்லிடுத்து. நான் என்ன சொன்னேன், எங்க வாழ்க்கை லைஃப் ஸ்கில் என்னமோ பெரிய பெரிய டிகிரி போடுறா, பட்டம் படிக்கிறா, அங்க போறா இங்க போறா, சனாதன தர்மத்துல இல்லாத லைஃப் ஸ்கில்லா? இதுக்கு மேல கதையோட யாருப்பா சொல்ல முடியும்? வேதம் எடுத்தோடனே மலைய பாரு எப்படி ஸ்டெட் ஃபாஸ்டா இருக்கு. அதே மாதிரி நீ ஸ்டெட் ஃபாஸ்டா இருக்கு. காத்தடிக்கிறது, கங்கா அடிச்சு புரண்டு போடுற அழகன். அந்த 5வது ஸ்கந்தம் பாகவதம் யாரோ ஒருத்தர் எடுக்கிறா. கங்கையை பத்தி எத்தனாவது ஸ்கந்தத்துல வருது? 5வது ஸ்கந்தத்துல வரும். 17வது சாப்டர் நினைக்கிறேன். கங்கையை பத்தி சொல்லுவார் வியாசர். அப்ப சொல்றச்சே இவ எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடுவோம். அழகனந்தான்றவ 4வது வேணி, bride, 4th bride is the one that comes to Bharata Varsha. It is called Alagananta. சதபத்து கிளேசியர்லேருந்து வந்து பஞ்ச பிரயாகையா வந்து அம்மா பாகீரதியோட கலந்து கங்கையா போறா. ஓ, எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடுறாப்பா இந்த கங்கைன்னு வியாசர் சொல்றார். அந்த கங்கையையும் தாங்கி இன்னி வரைக்கும் மலை இருக்கே. அது மட்டும் இல்ல, எப்படி மேல மலை இருக்கோ சாஸ்திரம் என்ன சொல்றது, அதே மாதிரி இன்வெர்டட் கோனா அதே அளவு கீழே இருக்கு பாரத உலகத்தை தாங்கிறதுன்னு சொல்றது. அத மாதிரி மலை. இதுக்கு மேல யார் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும்? எவரெஸ்ட பார்க்கிறோம், கிளேசியரை பார்க்கிறோம், எல்லாம் நல்லதுதான். வாட் இஸ் த தத்துவம்? மலை டெல்ஸ், ஹில் டெல்ஸ், பி ஸ்டெட்ஃபாஸ்ட். பர்வத இவா விசாச்சலிஹி இந்திர இவேஹ த்ருவத்திஷ்டா. த்ருவத்திஷ்டா, பி ஸ்டெட்ஃபாஸ்ட், பி டிட்டர்மைன்ட். இங்க என்ன பண்றா பிராட்டி? இங்க என்ன பண்றார் ஆழ்வார்? பரகால நாயகி, ஐ ஆம் டிட்டர்மைன்ட் டு ரீச் கண்ணன். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டு அம்மா நீ ஆளாது உனது அருளே பார்ப்பன் அடியேனே. எல்லாம் தான். அதுதான் என்ன வாழ்க்கை. இதெல்லாம் சும்மா பாடிட்டு போயிட்டா ராகம் போட்டுக்கணும். அம்சானந்தியில டிவி சங்கர் நாராயணன் பாடி கேட்கணும். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து மிட்டேன். எல்லாம் இருக்கு. அதுல என்ன இருக்கு? திருப்தி தான். இவாளுக்கு எங்கேருந்து அது வருது? வால்மீகிக்கு எங்கேருந்து இந்த ஞானம் வந்தது? ஆழ்வார்களுக்கு ஞானம் எங்கேருந்து வந்தது? வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு, ஒரு இடத்துல சொல்லல. இதே ரிக்வேதம் சொன்னோமா, 10வது மண்டலம். யஜுர்வேதத்துல யாஜுஷ்யகத்துல பிராமண பாகத்துல இதே வருது. பர்வத இவா விசாச்சலி இந்திர இவேஹ த்ருவத்திஷ்டா இஹ ராஷ்டிரமுதாரய அபிதிஷ்ட பிருதன்யதஹ அதரே சந்து சத்ரவஹ இந்திர இவ விருத்ரஹ திஷ்டத்தின் வச். இஃப் யூ ஆர் டிட்டர்மைன், அதரே சந்து சத்ரவஹ, ஆல் த எனிமீஸ் வில் கோ அவே இஃப் யூ ஆர் டிட்டர்மைன்ட். உள்ள இருக்கக்கூடிய எனிமி அகங்காரம், மமகாரம், காம குரோதாதிகள், வெளி இருக்கக்கூடிய எனிமி அதரே சந்து சத்ரவஹா இந்திர இவ விருத்ரஹா திஷ்ட. கதை சொல்றது. இந்திரனுக்கு ஈக்குவலா வித்ராசுரனும் நின்னா. ஏன்னா 2 பேருமே டிட்டர்மைன். ராவணனும் டிட்டர்மைன் பண்ணிட்டான் தப்பு, அதுலேருந்து நல்லத்தை எடுத்துப்போம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ராவணா. எல்லாரும் போயாச்சு. மூலபலசேன போச்சு, பையன் போனா, எல்லாம் போனா. சுலபாஹா புருஷா ராஜன்னே சததம் பிரியவாதினா அப்ரியஸ்ய ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபா. இதுவும் 2 தரம் வருது. 3 ஸ்லோகம் 2 தரம் சொன்னேன்னா இது மாரீச்சன் ஆரண்ய காண்டத்துல சொல்லுவான். ஏன் மருமானே, நல்லவர் சொன்னா நீ கேட்க மாட்ட, ஒழிஞ்சு போ. வால்மீகி பாருங்க இந்த நயம். விபீஷணன் திருப்பி யுத்த காண்டத்துல இதே வார்த்தையை சொல்றான். 3 சோகங்கள் வாழ்க்கை நன்னயத்தை சொல்றது. எல்லாமே டிட்டர்மினேஷன். நீ டிட்டர்மைண்டா ஆயிட்டப்பா, தப்பு பண்ணிட்ட, வரமாட்டேன், அந்த தப்புலேருந்து திருந்த மாட்டேன், உனக்கு அழிவு இருந்தாலும் நீ இதுல டிட்டர்மைண்டா இருக்க. சுலபா புருஷா ராஜன்னே சததம் பிரியபாதினா அப்ரியஸ்ய ச பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லப. ஆக வாழ்க்கையில அந்த டிட்டர்மினேஷன் வேணும். டிட்டர்மினேஷன் இருந்தால் முயற்சி திருவினையாக்கும். வள்ளுவர் அதை இன்னும் டிராமாட்டிக்கா சொல்றார்.
தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரம். இங்க தெய்வம்ன்றது விதின்னு எடுத்துக்கணும். அப்படி விதி விதின்னு சொல்லிட்டு இருக்காத, விதி விதின்னு சொல்லாதப்பா. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த டிட்டர்மினேஷன் வந்துடும். ஏன்னா நமக்கு என்ன விசுவாசம்? பெருமாள் இடத்துல விசுவாசம். கண்ணன் எப்படிப்பட்டவன்? என்ன நல்ல வார்த்தை வால்மீகி சொல்லியிருக்கார். பிரித்யானுகம்பி. பக்தர்கள்னு வந்தா அவள்கிட்ட அவ்வளோ அனுகம்பி, அவ்வளோ பிரேமையாம். பிரித்யானுகம்பி. அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டா பிரித்யானுகம்பி. வால்மீகி சொல்வர் பிரித்ய பிரியா. அவன்கிட்ட சரணாகதி கண்டிட்டா அடியேன் உள்ளான் மனத்துள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இது வெண்ணலாம் படி பரம்பரன் அல்லன். 8:8 திருவாய்மொழி. அப்படி இருக்கும்படியில 8:8 அப்படி இருக்கும்படி பிரித்யானுகம்பி பக்தவத்சலன். பிரித்ய வாத்சல்யன் என்ன வார்த்தை? பக்தவத்சலன் நம்ம சொல்றோம். பக்தாளா கூட இருக்க வேண்டாம் பண்ணி. கோயிலுக்கு வந்து ஒரு புஷ்பம் போடு வாண்டாம், ஆத்துல திருவிளக்கு ஏத்து ஒரு அந்த அது மட்டும் பண்ணு. அதுவும் வேண்டாம், அதுவும் பண்ணாத முடியுமா? ஏதாவது ஒண்ணு. ஏன்னா சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு, கர்மம் பண்ணாதான் பலன், ஆக்ஷனுக்கு தான் ரியாக்ஷன். அதனால ஒண்ணுமே நான் காக்கல, காத்தால இருந்து அரியர் அரியர் அரின்னு சொல்லி போரும் வந்துருவான். பிரித்ய வத்சலஹா பிரித்யானுகம்பி. அதனால என்ன? அந்த டிட்டர்மினேஷன். ஒண்ணு விசுவாசம் வரணும். இந்த விசுவாசம் வரத்துக்கு இதெல்லாம் புரோட்டோகால். என்ன சொல்றோம்? டிட்டர்மைண்டா இரு. ஆனா அதே சமயத்துல பிளான் ஏ ஒர்க் பண்ணலன்னா பிளான் பி பண்ணு. அங்கேயும் வரும் சயின்ஸ்ல. நான் எல்லாம் ரிசர்ச் பண்றச்சே பிளான் ஏ பண்ணா வரல, ஒரு ஜீனை கோட் பண்ணணும்னா அந்த ஜீனை கோட் பண்ண வர முடியாது, வராது. என்ன பண்ணுவோம்? ரீகாம்பினன்ட் டெக்னிக்ல அது வரல, வேற ஏதாவது பார்ப்போம். பிளான் ஏ இருக்கணும், பிளான் ஏ ஒர்க் அவுட் பண்ணணும்னா பிளான் பி. எவ்வளோ சயின்ஸ் இருக்கு பாருங்க. லைஃப் ஸ்கில், டிட்டர்மினேஷன், தென் அப்ரோச். அது என்ன பண்ற ஆண்டா பிராட்டி என்ன பண்றார்? பரகால நாயகி திருவழுக்கூற்று எல்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப ரசோக்தமாக ரதபந்தமா பண்ணிவிட்டா. அவல்ல விட்டாளா? யாருமே செய்யக்கூடாது என்று இருக்கின்ற ஒரு செயலை செய்ய துணிந்தாள். அப்படி போறோம், டைக்ரஸ் ஆனோம். பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல, பிளான் பி அப்படின்னு நேர போயிட்டே இருக்கும். டி டூர்னு போடுறானே எல்லாம் இன்னைக்கு அதான் பண்ணா. மடல் எடுக்கிறா, எடுக்கிறதுக்குன்னு மிரட்டுறா, எடுக்கல. ஏன்னா தர்மத்துக்கு விருத்தம். எம்பெருமான் ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்க மாட்டான்? பெருமாளோட அம்மா சொல்லிட்டா, அதை பாரு நீ தர்மத்தை விட்டு மாறவே கூடாது, உடச்சிடுவேன் படுவா அப்படின்னு இருக்கா. எம் பாலயசி தர்மத்வம் திருத்யாச்ச நியமேன சஹாய் சவை ராகவ சார்தூலா தர்மஸ்வா அபிரக்ஷது திருதி. அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் எடுத்தேன். பிராட்டியார் சொல்றா, கௌசல்யா பிராட்டி, எப்பா ராமா, எப்படி நீ டிட்டர்மைண்டா ஸ்டெட்ஃபாஸ்டா தர்மத்துல தான் இருக்கணும்னு நினைக்கிறியோ, எம் பாலயசி தர்மத்வம் திருத்யாச்ச நியமேன டிட்டர்மினேஷன். மடல்னா டிட்டர்மினேஷன். வால்மீகி ராமாயணம் எடுத்த எல்லாம் டிட்டர்மினேஷன். வேதம் ஆத்தியத்தில் இருக்கிற ருக்வேதமும் சரி யஜுர்வேதமும் சரி, ருக்வேதத்தில் வர்றதுதான் சாமவேதம். ஆக எல்லாமே டிட்டர்மினேஷன். அஸ்வமேத பிரச்சனை எடுத்தோம்னா எப்படா மங்களம் வரும்னா, திருதி ஸ்ரத்தா பகஸ்ய மூர்தனி. பாக்கியம் எப்படி கிடைக்கும்னா ஸ்ரத்த வேணும், டிட்டர்மினேஷன் வேணும். இவன் என்ன சொன்னா திருத்தாயார்? எம் பாலயசி தர்மத்வம் திருத்யாச்ச நியமேனச்ச. நியமம். அதனாலதான் பரகால நாய்க்கு நியமத்தை விட்டு மீறலை. மடலுக்கு ரூட்டு எங்க? மடலுக்கு ரூட்டு வேதம். மடலுக்கு ரூட்டு எங்க? ராமாயணம். ஆழ்வார் எதுவுமே முன்னாடி இப்ப முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே, இது சுத்த உபதேச வரவாற்றது என்பர் மூர்க்கர். மாமுனி கூற்று. ஆக பாருங்க, மடல் என்பது சாஸ்திரம், வெறும் ஒரு பிரேம கவிதை இல்ல. இவ எழுதிட்டா ருக்மிணி, அத மாதிரி இல்ல. சாஸ்திரத்தை சொல்றது. வாழ்க்கையில திருதி வேணும்பா.
வேதம் சொல்லிட்டு போச்சு, எக்ஸாம்பிள் கொடுத்தது. வாழ்க்கையை நடந்து காட்டினவன் சக்கரவர்த்தி திருமகன். அம்மா சொல்லிட்டா, எம் பாலயசி தர்மத்வம் திருத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. ரக்ஷது மட்டும் சொல்ல, அபிரக்ஷது. ஆக சாஸ்திரம் சொன்னாததை செய்யாத, ஆனா உன்னுடைய குறிக்கோள்ல திருப்தியா இரு. அப்படி இருந்தா முயற்சியானது திருவினை ஆக்கும். இதுதான் நியமம். கண்ணக்கோல் வச்சு திருடணும்னாலும் கண்ணக்கோல் அதே தான், போம்பழியெல்லாம் அமனன் தலையேற நம்பிள்ள சொல்லிட்டு போயிட்டார். கண்ணக்கோலை வச்சு திருடினாலும் அதுலயும் கரெக்டா கேர்ஃபுல்லா பண்ணா அதுல அவன் ஜெயிச்சிருவான். தப்பா ரைட்டான்றது வேற. ஆக டிட்டர்மினேஷன், மடல் என்ன லைஃப் ஸ்கில்ல சொல்றது, அது நீ தான் டிட்டர்மைன் பண்ணிக்கணும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு பெருமானோடு கலக்கணும், சம்சேஷம் பண்ண வேணும் பக்தியால. அதுக்கு பிளான் ஏ போட்டேன், வல்ல அவனுடைய குணத்தெல்லாம் பாடினேன், நீ இருக்க, நீ தான் பரம்பொருள், இதெல்லாம் பாடிவிட்டேன், அவன் அல்ல. ஸோ பிளான் பி போடுறேன். வந்துட்டானே, ஏன் வந்துட்டான்? இவளுடைய டிட்டர்மினேஷன். ஒரு வழி போனா கிடைக்கல, திருப்பி வந்து எப்படியான என்ன அடையணும்னு பண்றாளோன்னு. எம்கேட்ல ஒரு தடவை மார்க் குறைஞ்சிருத்து, அமெரிக்கா அந்த விதத்தில் ஓகே, மார்க் போயிடுத்து, ரெண்டாம் தடவை எம்கேட் எழுதுறோம், இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறோம், மெடிக்கல் ஸ்கூல் போகிறோம். கடைசியில் ஃப்ரூட் யாரு? $1 million அந்த குழந்தை தான் சம்பாதிக்க போகிறான். நினச்சி பாருங்க. அத்தனையும் ராமாயணம் சொல்றது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ ராமாயணம் சொல்றதுல பாட்டுல மடல்ல சொல்லிட்டு போயிட்டான். அடைஞ்சாலே ஏன்னா அவன் பிரித்ய வாத்சல்யன். வால்மீகி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்ல, தன்னுடைய சேவகர்களுக்கு ஏதானா ஒண்ணுன்னா ஓடி வந்துருவானாம். பிரித்யானு கம்பி. So life skill from Madal is all about determination. ஸ்ரத்தா பகஸ்ய மூர்தனி தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் இத்யாதி பிரணதோஸ்மி நித்யம் குருமுக மனதீத்ய பிராஹ வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கம்